ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் யூனிட் 6 ஸ்டடி மெட்டீரியல் வந்து படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம சில இம்பார்ட்டன்ட் டைப்ஸான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 20 இயர்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த மாதிரி டைப்ஸான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம இப்போ அந்த டைப்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த டைப்ல உள்ள கொஸ்டின்ஸ் வந்து சிலது சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லா அண்ட் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஃபைண்டிங் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேஸோட எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு அதில் ப்ரெஷர் சேஞ்ச் இன் வால்யூம் கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட டெல்டா யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்டிங் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட ஹீட் ஆஃப் கம்பஸ்டன் வந்து கொடுத்துட்டு, அப்போது இவ்வளோ கேஸ் வந்து ஃபார்ம் ஆகணும்னா அந்த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹீட் ஆஃப் கம்பஷன். இந்த இடத்துல நம்மக்கிட்ட ஒரு கிவன் வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து இருக்கும் அண்ட் அதில் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் கன்சியூம் ஆயிருந்தா ஹீட் ஆஃப் கம்பஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஒர்க் டன். ஒர்க் டன் அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ அந்த ஐடியல் கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஒர்க் டன் வந்து வாட் வில் பி த ஒர்க் டன், இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஆர் விச் இஸ் நாட் அ ஸ்டேட் ஃபங்க்ஷன். இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து கியூ, டபிள்யூ, ஹெச், டிஎஸ் இல்லை இந்த டேர்ம்ஸ்க்கு நடுவில் உள்ள இந்த ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு இது வந்து ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. டைப் 2 லாஸ் ஆஃப் தெர்மோகெமிஸ்ட்ரி. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஹெஸ் லா. ஸோ இதில் எப்படி கேட்பாங்க, இதில் வந்து நம்மக்கிட்ட தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அலாங் வித் தட் தே வுட் ஹவ் கிவன் டெல்டா ஹெச் நாட். இந்த இடத்துல நீங்கள் வந்து ஹெஸ் லா அப்ளை பண்ணி டெல்டா ஹெச் நாட்ஸ்க்கு நடுவில் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து என்ன அப்படின்னு பார்ப்பீங்க. அடுத்தது ஃபைண்டிங் ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் கேஸஸ். இந்த இடத்துல மோனோட்டாமிக் ஆர் டயாட்டமிக் கேஸஸ் வந்து மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் அந்த சிபி டு சிவி ரேஷியோ வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தது ஃபைண்டிங் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் வேப்பரைசேஷன். இங்கே நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அட் அ கிவன் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜி அந்த டெம்பரேச்சரில் என்னவா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைண்டிங் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி. இந்த இடத்துல இதுக்கு தேவையான என்தால்பி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன், நியூட்ரலைசேஷன், ஹைட்ரோஜனேஷன். இதுக்கு தேவையான சில குவான்டிட்டிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த டேர்ம்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்டிங் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் கிவன் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. நம்ம கிட்ட மோலார் ஹீட் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துட்டு இந்த டெம்பரேச்சரில் இவ்வளோ சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது, அந்த சப்ஸ்டன்ஸ் இவ்வளோ மாஸ்க்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹீட் சப்ளை பண்ணுறோம், அந்த ஹீட் சப்ளை பண்ணதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோவா ரைஸ் ஆகும், இதுதான் வந்து கொஸ்டினாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் டெல்டா இ அண்ட் டெல்டா ஹெச் ஃபார் ஐசோதெர்மல் ஆர் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன்ஸ்க்கு வந்து இந்த தெர்மோடைனமிக் பேராமீட்டர்ஸ் டெல்டா இ அண்ட் டெல்டா ஹெச் இது என்னவா இருக்கும், என்னவா இருந்தால் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும், இந்த கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் மெமரியில் வச்சுருக்கணும். டைப் 3 பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்டிங் என்ட்ரோபி அண்ட் மோலார் என்ட்ரோபி சேஞ்ச். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைப்க்கு எந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு வந்து என்தால்பி ஆஃப் ஃபியூஷன் இல்லை என்தால்பி ஃபார் சேஞ்ச் ஆஃப் டிரான்சிஷன் ஆஃப் அ ஃபேஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல மோலார் என்ட்ரோபி வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அடுத்தது பிக்கிங் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் என்ட்ரோபி. ஸோ அந்த என்ட்ரோபி வார்த்தை கேட்டாலே உங்களுக்கு எது ஞாபகத்துக்கு வரணும், தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அந்த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வச்சு இந்த என்ட்ரோபி பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை யூஸ் பண்ணி அந்த 4 ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் 4 பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனிட்டி அண்ட் கிவ்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்டிங் டெம்பரேச்சர் at or above which a reaction is spontaneous.
இதுக்கு நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற நாலேஜ் வந்து அந்த டெல்டா ஜியோட வேரியேஷன் வச்சு தான். ஸோ அந்த டெல்டா ஜி வந்து என்னவா இருந்தால் அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும், அதை யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் ஒன், thermodynamic conditions for spontaneous reaction. இங்கே வந்து டெல்டா ஜி, டெல்டா ஹெச் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் டெல்டா ஜி. ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் இருக்கும் ஆர் டெல்டா ஹெச் தான் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெல்டா ஜி கண்டுபிடிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட், ஃபைண்டிங் த வேரியேஷன் ஆஃப் டெல்டா எஸ் நாட் அண்ட் டெல்டா ஜி நாட் வித் டெம்பரேச்சர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து டெல்டா எஸ் நாட் டெல்டா ஜி நாட் வந்து டெம்பரேச்சரால் எப்படி வேரி ஆகும், ஸோ அதை பொறுத்து அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்குவலிபிரியமில் இருக்குமா, இல்லை ஸ்பான்டேனியஸாக இருக்குமா, இல்லை எப்படி மாறும் அப்படின்ற மாதிரி வேரியேஷன்ஸ் கூட பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் ஒன், finding temperature at which delta G is equal to 0 or at equilibrium for a reaction. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த கிப்ஸ் எனர்ஜி பாராமீட்டர் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஃபார் ரியாக்ஷன் டு பி அட் ஈக்குவலிபிரியம் இங்கே வந்து டெல்டா ஜி 0வாக இருக்கணும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டெம்பரேச்சருக்கு சால்வ் பண்ணி எடுப்பீங்க ஆன்சரை. லாஸ்ட் ஒன், கண்டிஷன் ஆஃப் டெல்டா எஸ் ஃபார் ஸ்பான்டேனிட்டி ஆஃப் அ ப்ராசஸ். ஸோ அந்த என்ட்ரோபி சேஞ்ச் வந்து இதோட கண்டிஷன், இது எப்படி இருந்தால் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கும், இதை நீங்கள் வந்து மெமரியில் வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 4 டைப்ஸான கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்ப்போம். கம் ஆன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் thermodynamics, a process reaction is spontaneous if during the process, options are delta S universe is greater than 0, delta S universe is equal to 0, delta H system is greater than 0, delta S universe is equal to delta S system. இதில் எது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு டைம் தரேன். Let's move on to the next question. Calculate the free energy change for the following reaction at 300 Kelvin. 2CuO gives Cu2O plus half O2. Given delta H is equal to 145.6 kilojoule per mole and delta S is equal to 116 joule per Kelvin per mole. The options are 110.8 kilojoule per mole, 221.5 kilojoule per mole, 55.4 kilojoule per mole, 145.6 kilojoule per mole. So what is the correct answer? Now let's go to the next question. 1 mole of a non-ideal gas undergoes a change of state 2.0 atm, 3.0 liters, 95 Kelvin, to 4.0 atm, 5.0 liters, 245 Kelvin with a change in internal energy delta U is equal to 30.0 L atm. The change in enthalpy delta H of the process in L atm is, the options are 40.0, 42.3, 44.0, not defined because pressure is not constant. இல்ல கரெக்டான ஆன்சர் என்ன? Let's go to the next question. When 1mH2SO4 is completely neutralized by sodium hydroxide, the heat liberated is 114.64 kilojoule. What is the enthalpy of neutralization? Options are plus 114.64 kilojoule, minus 114.64 kilojoule, minus 57.32 kilojoule, plus 57.32 kilojoule. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன?
சால்வ் பண்ணி கொண்டு வாங்க பாப்போம். Now let's go to the next question. What would be the heat released when an aqueous solution containing 0.5 mole of HNO3 is mixed with 0.3 mole of OH minus ions? Given enthalpy of neutralization is minus 57.1 kilojoule. The options are 28.5 kilojoule, 17.1 kilojoule, 45.7 kilojoule and 1.7 kilojoule. இதுல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? Now let's go to the next question. For adiabatic process, which is correct? Options are delta T equal to 0, delta S equal to 0, Q equal to 0 or QP equal to 0. இதுல எது கரெக்டான ஆன்சர்? அடுத்த question வந்து பாப்போம். Which of the following is not a thermodynamic function? Options are internal energy, work done, enthalpy, entropy. இதுல எது கரெக்டான ஆன்சர்? Let's go to the next question. At equilibrium, which is correct? Delta G equal to 0, delta S equal to 0, delta H equal to 0, delta G not equal to 0. அடுத்த question என்னன்னு பாப்போம். The values of delta H and delta S for the reaction C graphite plus carbon dioxide gives 2CO are 170 kilojoule and 170 joule per Kelvin respectively. This reaction will be spontaneous at options are 910 Kelvin, 1110 Kelvin, 510 Kelvin and 710 Kelvin. So இதுல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? Now let's move on to the last question. Identify the correct statement regarding entropy. Your options are: first one, at absolute zero of temperature, the entropy of all crystalline substances is taken to be 0. Second option, at absolute zero of temperature, the entropy of a perfectly crystalline substance is positive. Next option, at absolute zero of temperature, entropy of a perfectly crystalline substance is taken to be 0. The last option, at 0 degrees Celsius, the entropy of a perfectly crystalline substance is taken to be 0. So, இதுல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 கொஸ்டின்ஸுமே நீங்கள் கரெக்டான ஆன்சரோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. வாங்க எது கரெக்ட் இல்லை எது ராங்னாலும் அதுக்குள்ள சொல்யூஷன் வந்து என்னன்னு பார்த்துடலாம். இங்கே நான் எந்த ரெஸ்பான்ஸும் சூஸ் பண்ணல, அதனால தான் யூ டிட் நாட் பாஸ்ன்னு காட்டுது. ஸோ வாங்க நம்ம இப்போ சொல்யூஷன்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் டெல்டா எஸ் யூனிவர்ஸ் இஸ் கிரேட்டர் தான் 0. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா அதோட டெல்டா எஸ் ஆஃப் யூனிவர்ஸ் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தான் 0. செகண்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் 110.8 கிலோஜூல் பர் மோல். இங்கே நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆன்சர் கிடச்சிரும்.
தேர்ட் ஒன்க்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 44 லிட்டர் ஏடிஎம். இங்கே நீங்கள் சேஞ்ச் இன் என்தால்பி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஃபோர்த் ஒன்க்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா -57.32 கிலோ ஜூல். இந்த இடத்த நீங்கள் வந்து இந்த கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் வந்து கொண்டு வர வச்சுருவீங்க. ஃபிஃப்த் ஒன்க்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 17.1 கிலோ ஜூல். இந்த இடத்த நீங்கள் வந்து நியூட்ரலைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரில் ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா Q = 0. Why? For adiabatic process ஹீட் எக்ஸ்சேஞ்சே நடக்காது. அதனால தான் Q = 0. ஏன்னா அந்த இடத்துல வந்து இன்சுலேட்டிங் வால்ஸ் மட்டும்தானே இருக்குது. எப்படி ஹீட் சப்ளை பண்ண முடியும்? அதனால Q = 0. செவன்த் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன். ஒர்க் டன் மட்டும்தான் தெர்மோடைனமிக் ஃபங்க்ஷன் கிடையாது. எய்த்து கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து டெல்டா G = 0. ஏன் டெல்டா G = 0 வந்து ஈக்குலிபிரியம்? ஏன்னா அப்போ தான் வந்து நெட் சேஞ்ச் வந்து நடக்காது. அதனால the system is said to be at equilibrium. நைன்த் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1110 கெல்வின். இந்த இடத்துல நீங்கள் கிப்ஸ் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் வச்சு அதில் வந்து ஒரு ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸாக இருக்கணும்னா அந்த டெல்டா ஜியோட கண்டிஷன் என்னவா இருக்கணும் அப்படின்றத யூஸ் பண்ணி டெம்பரேச்சருக்காக சால்வ் பண்ணுவீங்க. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து இந்த குவான்டிட்டியில் ஜாஸ்தியாக இருந்தால் அது ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு கரெக்டான ஆப்ஷனை வந்து பிக் பண்ணுவீங்க. எது அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதோ அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா at absolute zero of temperature entropy of a perfectly crystalline substance is taken to be 0. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இங்கே சொல்யூஷனில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 10 கொஸ்டின்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணீங்க? டோன்ட் வரி, அதில் வந்து ராங்காக சால்வ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல. அது மூலமாக யூ ஹாவ் லேர்ன் சம்திங். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டே இருங்க. VV Guru will help you to crack NEET exam.